சரவணா, நாளைக்கு காலையில நம்ம பழனிக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம்ப்பா. என்னம்மா திடீர்னு? இல்லப்பா, ரொம்ப நாள் வேண்டுதல். நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம், சரியா? குடும்பத்தோடனா நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து போறோம். அதே மாதிரி சரவணனும் அவன் பொண்டாட்டியும் வரலாம்ல? இல்ல மகேஷ், நம்ம ஒண்ணு மண்ணா எல்லாம் சேர்ந்தது தானே குடும்பம், அதான் கேட்டேன். சரவணா, உங்க அப்பாவை பாத்துக்கோ, என்ன வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்காரு. உண்மையை சொன்னா குத்துது கொடையுதும்பாங்க, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? இந்த பாருங்க, நாளைக்கு நீங்க, நானு, சரவண, எங்க அக்கா ஸ்ருதி மட்டும்தான் போறோம். புரியுதா? சரவணா, புரியுதாப்பா? புரிஞ்சுதுமா. ஸ்ருதி, ஸ்ருதி, அம்மா, என்னாச்சு உனக்கு? என்னம்மா என்னம்மா சொன்ன? ஏன் இப்படி சாப்பிடாம சாப்பாட்டை பசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாளைக்கு காலையில நம்ம பழனி கோவிலுக்கு போறோம், புரியுதா? இல்லம்மா, நான் வரல. ஏன்? இல்லம்மா, நான் கோயிலுக்கு வரக்கூடாது, அதான். அப்புறம் என்ன, எப்படி ஒரு வீட்டுல ஒரு ஆளை விட்டுட்டு நாம மட்டும் போறது? இன்னொரு நாளைக்கு போய்க்குவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்ருதி வீட்ல இருப்பா, நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போவோம், புரியுதா? ஏய், சரியாப்பா? ம், சரிம்மா. நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போறோம். சரவணா, நாளைக்கு காலையில உனக்கு ஏதாவது வேலை இருந்தா அதை ஒத்தி போட்டுரு. நாளைக்கு காலையில கிளம்பினா அடுத்த நாள் காலையில தான் வருவோம், சரியா? சரிம்மா. ஸ்ருதி, என்னமாச்சு? இல்லம்மா, எனக்கு உடம்புக்கு முடியல. சரி, மாத்திரை ஏதாவது போடுறதுன்னா போடு. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய், என்ன? வர்ற புதன்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் எங்களுக்கும். ஹாய் ஸ்ருதி, சொல்லு. சாப்பிட்டியா? ஆ, ஃபுல் கட்டு கட்டியாச்சு. என்ன விசேஷ சாப்பாடா? என்னது? என்ன விசேஷம்? என்ன சொல்ற? இல்ல, ஃபுல் கட்டு கட்டிட்டேன்னு சொன்னியே, அதனாலதான் கேட்டேன். ஏய், வீட்ல செஞ்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, அதான் ஃபுல் கட்டு கட்டிட்டேன். சரி, நாளைக்கு காலையில எங்க வீட்ல எல்லாரும் பழனிக்கு சாமி கும்பிட போறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? சூப்பரு. நல்லபடியா போயிட்டு வாங்க. எனக்கும் சேர்த்து சாமி கிட்ட வேண்டிக்கோ, ஓகேவா? நாளைக்கு உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா வீட்ல தான் இருப்பேன். அப்படியா? அப்ப நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? ஏய், நீ ஏதோ இப்போ பழனி கோயிலுக்கு போறேன்னு சொன்ன. நான் வரலன்னு சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா, நாளைக்கு நம்ம எப்பவும் மீட் பண்ற பார்க்ல மீட் பண்ணலாமா? வரியா? இல்ல ஸ்ருதி, அது வந்து நாளைக்கு அப்பா பேங்க்ல பணம் கட்ட சொன்னாரு. அந்த வேலை ரொம்ப முக்கியம். நாளைக்கு கட்டியே ஆகணும் ஸ்ருதி, இல்லனா அவ்வளவுதான். சக்தி, நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, பேங்க் எல்லாம் இருக்காது.
பேங்க் இருக்காது ஸ்ருதி. நான் வச்சது நகைக்கடை, அடகு கடை, அது இருக்கும். அப்படியா?